ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆயிரம் ஓடமாயின் வாழ்க்கை மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உன் கருத்தானே எம்மை கரம் சேர்க்கும் பெரும் புயலோ எழுமலையோ மீதம் வருமோ ஒரே இருக்க பெரும் புயலோ எழுமலையோ மீதம் வருமோ ஒரே இருக்க நாடுமே எம்மை காத்திடும் உங்கள் அருக்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை சிறப்பிக்கின்றோம். தாய் திருச்சபையானது பெருவிழாவாக கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுத்த மாபெரும் கொடை அன்னை மரியாள் தேவதாய். அவருடைய பரிந்துரையில் தான் நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலே சிறப்பாக அன்னையினுடைய இந்த பிறப்பு விழாவில் இறை ஆசீர்வாதம் அன்னை வழியாக நமக்கு முழுமையாக கிடைக்க, அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கவும், முக்கியமாக நம் ஒவ்வொரு குடும்பங்களும் பலவிதமான கவலைகளோடு கண்ணீரோடு தேவைகளோடு இருக்கிறது. அந்த குடும்பங்களுக்கு தேவதாய் அன்னை மரியாள் பரிந்து பேசி கடவுளுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுத்தரவும், ஆரோக்கிய தாயாக இருக்கின்றவர் நமக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த பரிசுத்த பலியிலே அன்னையினுடைய பரிந்துரைக்காகவும் கடவுளுடைய இரக்கத்திற்காகவும் மன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஏற்றருள்வே. தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னி மரியா தம் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவிலே உமடியாளாகி எங்களுக்கு விண்ணகருட்கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2-5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவர் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல்படும் உள்ளங்களை தேற்றினார். பல இன்னல்படும் உள்ளங்களை தேற்றினார்.
அல்லேலூயா 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 அருள் நிறை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் தூயவர் நீயே உம் திருநாமம் வாழ்க அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1 முதல் 16 வரை மற்றும் 18 முதல் 23 வரை. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெட்ரேசும் செராகும். பெட்ரேசின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ராம், ராமின் மகன் அபினதாபி, அபினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரகபயாம், ரகபயாம் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசையின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியோது, அபியோதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டி நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீது மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் அன்னை மரியாவுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்திலே மாபெரும் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், கடவுள் தனது தாயை நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக கொடுத்ததுதான். அந்த சிலுவையின் அடியிலே தனது உயிரை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு மீட்பை பெற்று தருகிறார். அதே வேளையிலே தேவதாயை நம்மோடு இருக்க அவர் பணிக்கிறார். அதான் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. இந்த நாளிலே அன்னை மரியாவுடைய விழாவை சிறப்பிக்கிறோம். இந்த தாய் திருச்சபையானது
இறந்தவருடைய விழாவை தான் நான் சிறப்பிக்குமே எப்பொழுதுமே. புனிதர்களும் சரி, யாராக இருந்தாலும் யார் இந்த உலகத்தில் இறக்கிறார்களோ அதை தான் விழாவாக கொண்டாடும். ஆனால் 3 பேருடைய பிறந்த நாளை மட்டும்தான் விழாவாக கொண்டாடுகிறது. முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அடுத்தது திருமுழுக்கு யோவான், அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். 3வது தேவதாய் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். ஏனென்றால் அன்னை மரியாள் இந்த மீட்பு திட்டத்தில் இயேசுவோடு இருந்து பயணித்து கடைசி வரைக்கும் கடவுளுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். எனவேதான் அவருடைய பிறந்த நாளை நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். இந்த ஒரு நாளிலே இந்த இறை வார்த்தையின் வழியாகவும் இந்த விழா நமக்கு 2 கருத்துக்களை தருகிறது. முதலாவதாக பார்க்கிற பொழுது இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்டோம். நிறைய பேருடைய அந்த பெயர்கள் வாசிக்கப்பட்டது. நம்ம யார் யார் பேர்னு தெரியாது. ஆனால் இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இது ஏதோ ஒரு கதை, கட்டுக்கதை என்று நினைக்கக்கூடாது. நாம் பார்க்கலாம், இப்பிக் என்று சொல்வார்கள். இதெல்லாம் ஏதோ ஒரு கதையை சொல்லி அதை கருத்தாக உருவாக்குவார். ஆனால் இது கட்டுக்கதையில் வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு, வரலாற்றில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு என்பதை ஆதாரபூர்வமாக எடுத்து காட்டுவது. இவர்களுக்கு இவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி, அதனால வரலாற்றில் இது நடந்த ஒரு உண்மை சம்பவம், உண்மை நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு என்பதை சுட்டி காட்டுகிறது. அன்னை மரியாள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பையும் அந்த வரலாற்றையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 2வதாக பார்க்கிற பொழுது இதில் சுட்டி காட்டப்பட்டவர்கள் எல்லாருமே ஆண்களுடைய பெயர்கள் தான் இருக்கும். பெண்களுடைய பெயர்கள் 5 பேர் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா அன்னை மரியாள். அப்போ இந்த 5 பேரில் 4 பெண்களுமே என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, 4 பெண்களுமே அவர்கள் பாவத்திலே விழுந்தவர்கள், 4 பெண்களுமே. ஆனால் அன்னை மரியாள் மட்டும் பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர். ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்ற பொழுதே பாவம் இல்லாத ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ இறைவன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்றால் அந்த கடவுளையே அவர் சுமக்கின்ற ஒரு தாய் எந்த அளவுக்கு ஒரு புண்ணியவதியாக இருக்க வேண்டும், பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் 2000 வருடமாக திட்டமிட்டு இன்றைக்கு முன்குறிக்கப்பட்டது. அப்போ 2000 வருடமாக திட்டமிடப்பட்டு தேவதாயை அவர் விசேஷமாக இந்த உலகத்திலே முதன்மையாக அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதனால் அன்னை மரியாள் பிறக்கின்ற பொழுதே பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே பிறக்கிறார். அதை நாம் உணர வேண்டும். அப்போ அன்னை மரியாள் பிறப்பு யாருன்னா அன்னம்மா ஸ்வைக்கின், இவர்களுக்கு மகளாக பிறக்கிறார். பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்புறம் பெரிய வேண்டுதல் மூலமாகத்தான் அன்னை மரியாள் தேவதாய் பிறக்கிறார். பிறந்த பிறகு அவரை கோயில் ஜெருசலேம் ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். பக்தியிலே, விசுவாசத்திலே அவர்கள் வளர்க்கிறார்கள். அதனால் அன்னை மரியாள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது அவர் பாவம் இல்லாமல் பிறக்கிறார். அதை நாம் இன்னொரு விழாவாக கொண்டாட என்னன்னா, நாமே அமல உற்பவி அப்படின்ற விழாவை டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடுகிறோம். அதனுடைய 9 மாதங்கள் கழித்து நாம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நாம் அதை கொண்டாடுகின்றோம். அது 14ஆம் ஆசீர்வாதப்பர் திருச்சபையில் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அதை படிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதை பார்க்கிற பொழுது இந்த உலகத்திலே அன்னை மரியாள் பாவம், நாம் எல்லாமே ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறோம். ஏன் பாவம் இல்லாமல் பிறக்கிறார்கள்? கடவுளுடைய ஒரு விசேஷமான அருளானது அவர் கருவிலே உருவாகிறது. இந்த காக்கின்ற அருள் அவருடைய கருவை சுற்றி உருவாகி எந்த ஒரு மாசும் அவருடைய தீண்டாமல் பாதுகாக்கிறது. அப்போ அவ்வளவு பரிசுத்தமாக இந்த உலகத்திலே பிறக்கிறார், வாழ்கிறார். கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை மிக மிக பரிசுத்தமாக இருக்கிறது. அதனால் இறைவனுடைய விசேஷமான ஒரு தாயாக இருக்கிறார். இந்த ஒரு பரிசுத்தமான தாயை தான் நாம் எல்லோருமே தாயாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் நாம் விண்ணுலக மண்ணுலக அரசியாக, விண்ணகத்திற்கே அரசியாக அவர் மாற்றப்படுகிறார். அப்போ இவ்வளோ பரிசுத்தமான தாயுடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே நாம் மகிழ்ச்சியோடு அன்னையை நாம் போற்றி புகழ வேண்டும். அன்னையை தாயே, நம்மீது எப்போவுமே பாசம் கொண்டிருக்கிற தாய். எந்த ஒரு அன்புமே சுயநலத்தோடு தான் இருக்கும். அந்த தாய் அன்பை தவிர தாய் தான் எப்போதுமே தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும், மகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி குழந்தைகளுக்காக தன்னை இழக்கின்றவர் தான். எவ்வளோதான் நம்ம அந்த
தாயை வந்து மகள் திட்டினாலோ அல்லது வெறுத்தாலோ அந்த தாய் என்றைக்கும் மகனையும் மகளையும் அன்பு செய்கிற தாயாக தான் இருக்கிறார். அதனால் எல்லா உலக மக்களையும் அன்பு செய்கிற தாய் இந்த ஒரு நாளிலே நம்மிடத்திலே கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் பாவம் இல்லாமல் வாழுங்கள், மாசு மறுவற்று நான் எப்படி பரிசுத்தமாக கடைசி வரைக்கும் வாழ்ந்தேனோ அதே போல எனது பிள்ளைகளாகிய நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிற பொழுது கடவுள் தருகின்ற அந்த மாட்சியை நான் உங்களுக்கு பெற்றுத் தருவேன். அதனால் எல்லா மக்களையும் எல்லா பிள்ளைகளையும் அன்பு செய்கின்ற தேவத்தால் நம்ம ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். மிக முக்கியமாக இந்த நாளிலே நாம் அன்னையிடத்திலே பரிந்துரைக்கின்றது ஒன்றே ஒன்று தான், என்னவென்றால் இந்த கொள்ளை நோய். ஏனென்றால் ஆரோக்கிய தாயாக இருந்து எல்லாருக்கும் நிறைய புதுமைகளை வாரி வாரி வழங்குகின்ற இந்த தாய், நீ பார்க்கலாம் எல்லா தேவாலயங்களிலும் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான புதுமைகள், இந்து மதமாக முஸ்லீம் மதமாக எல்லா மதத்தையும் கடந்து நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது அந்த தாயான பரிந்து பேசி புதுமை செய்கிறார். அதனால் ஆரோக்கிய தாயிலிருந்து உடல்நலத்தை தருகின்ற அந்த தாய் இன்றைக்கு இந்த உலகமே இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு அப்படியே சின்னாபின்னமாக கிடக்கிறது. இந்த ஒரு நேரத்திலே அந்த தாயிடம் நாம் பரிந்து பேச, இந்த கொள்ளை நோயிலிருந்து நமக்கு விடுதலை பரிசாக இந்த கொள்ளை நோயிலிருந்து நமக்கு முழு விடுதலை தர வேண்டும், நாம் மகிழ்ச்சியோடு இறை ஆசிரோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த தேவதாயிடம் நம் எல்லா விதமான தேவைகளையும் மிக முக்கியமாக இந்த பரிந்துரைக்காக ஒப்பு கொடுத்து இவ்வழியிலே ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் அன்னையானவர் பரிந்து பேசி ஆசீர்வதிக்க தொடர்ந்து இவ்வழியிலே ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆணைப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, மனிதர் ஆணும் ஒரே திருமகன்களை ஆதரிப்பாராக. கன்னிமரிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தியது போல அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கேற்றதாயிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
தந்தையே, அன்பார்ந்த மகனே இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் மேம்படுத்தும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தேன், அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவர் நம்மை இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்த வினைகளை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். உடலாக இரத்தமாக நம் மத்தியிலே உயிரோடு பிரசன்னமாய் ஆண்ட உள்ளத்திலே ஜெபிப்போம். ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். இறைவனுடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம். சிறப்பாக அன்னை மரியாளுடைய விழாவை சிறப்பிக்கின்ற நாளிலே இந்த அன்னை நம் ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசி கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுத்தர, ஆசிரியை பெற்றுத்தர, நல்ல உடல் நலனை பெற்றுத்தர ஜெபிப்போம். நம்ம ஒவ்வொரு குடும்பத்தில் எத்தனையோ கவலைகள், தேவைகள் இருக்கும். இந்த தேவைகள் எல்லாம் அன்றைக்கு காணாவூர் திருமணத்திலே பரிந்து பேசி ஆண்டவரை புதுமை செய்ய வைத்த அதே தாய் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி
நம் குடும்பங்களுக்கும் நமது வாழ்க்கையிலும் புதுமை நிகழ்த்த ஜெபிப்போம். நோயுற்றவர்களை குணப்படுத்தவும், நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை தரவும், இணையதளத்திலே பார்க்கின்ற வேண்டுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் இந்த தேவதாய் பரிந்து பேசும் ஜெபிப்போம். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி மகிழ்ச்சி தருமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் பயம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு பொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை மகிழ்ச்சியும் தந்தல்ல திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவரக்கத்தால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தனது உயிரையும் உடலையும் கொடுத்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் கருதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் எங்களை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் வர வேண்டும், நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பரிசுத்த பலியிலே பங்கெடுத்து நாம் திருப்பலின் வழியாக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். நற்கருணை வழியாக ஆண்டவர் நம் உள்ளத்தில் வர வேண்டும் என்று ஆசை திருவிருந்து ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும் என்று 100 தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல்
நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். என்னோடு வாழ, என்னோடு தங்க, இன்னாயினி என் உள்ளம் வாழும். என்னோடு வாழ, என்னோடு தங்க, இன்னாயினி என் உள்ளம் வாழும். என் வாழ்வில் இருந்தாக, என் ஆன்ம உணவாக, என் வாழ்வில் இருந்தாக, என் ஆன்ம உணவாக, என் அன்பு தேவா, என் உள்ளம் நீவா. என்னோடு வாழ, என்னோடு தங்க, இன்னாயினி என் உள்ளம் வாழும். வாழ்விலிருந்து வந்த என் வாழ்வான அன்பே, உன்னை பிரிந்து தந்தையின் உயிரான உணவே. வாழ்விலிருந்து வந்து என் வாழ்வான அன்பே, உன்னை பிளந்து தந்தையின் உயிரான உறவே. வழியாக ஒளியாக வாழ்வான இறைவா, பரிவாக கனிவாக வாராயோ தலைவா. வழியாக ஒளியாக வாழ்வான இறைவா, பரிவாக கனிவாக வாராய் தலைவா. உன் தம்பியவர, உன் அன்பில் வாழ, உணவான இறைவா, உணவாக நீவா. என்னோடு வாழ, என்னோடு தங்க. ஆண்டவர் இயேசு நம்மிடத்திலே வந்திருக்கிறார். நன்றி சொல்வோம். பரிசுத்த திருப்பலியின் வழியாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அன்னை மரியாளுடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்ற நாளிலே அன்னை மரியாளை நம் ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசுகிற, அன்பு காட்டுகின்ற தாயாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்வோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தவும், தேவத்தாய் நம் ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களிலும் பரிந்து பேசுகின்ற தாயாக, நம்முடைய குடும்பத்திலே உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை, கண்ணீரை துடைக்கின்ற தாயாக இருந்து நம் ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, புதுமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று அன்றாடுவோம். இது முக்கியமாக இந்த தொற்று நோயிலிருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தர தேவத்தாய் பரிந்து பேசி ஜெபிப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்காகவும் அந்தோனியாரின் பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இது ஜெபத்திற்காக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள ஒரு திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்குக்காகவும் மீட்பரின் விடியலாக விளங்கிய புனித அன்னை மரியாவுடைய பிறப்பில் திருச்சபை அவை மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசிரியர்களாக தலைவர் இங்கே ஜெபிப்போம். கன்னி மரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை இரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் ஆசிரால் உங்களை பலப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமென். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அன்னையின் பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. ஆமென். இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறையன்பில் விசுவாசத்தில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் அன்னை மரியாவின் பிறந்த விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையினுடைய ஆசீர் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நன்றி. கண்ணியே மாதாவே உண்மை நேசமில்லாதவர் நேசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. முப்பவச்சாய் ஆதியில்லாதோனை மாதேரி பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. வாசில்லா கண்ணியே மாதாவே உண்மை நேசமில்லாதவர் நேசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.